ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம். நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கமெண்ட் பார்த்தீங்க. அது எப்படி வந்திருக்குன்னா, மேடம் மெம்பர்ஷிப்பு லைவு எப்போன்னு சொல்லுங்கள், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. இந்த கமெண்ட் பார்த்தே இருந்து எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, பயங்கர கோபம் எனக்கு. அதாவது பொதுவாக மெம்பர்ஷிப்பு லைவுனா ஒரு சிலர் வந்து நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நண்பர்கள் மட்டும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி லைவ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த இதுவும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எந்த லைவும் நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சில மெம்பர்ஷிப்பெல்லாம் வந்து நைட்டில் போடுவாங்க, கொஞ்சம் பேடாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நண்பர் வந்து எந்த மைண்ட் செட்டில் நம்மகிட்ட கேட்டாருன்னு தெரியலை. அதை நினச்சிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து. எப்படின்னா நம்ம வந்து போட வீடியோ, நம்ம போடக்கூடிய காமெடி வீடியோ, இல்லை எதையாச்சும் ஒன்று சொல்லுது, இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை வீட்டில் செய்கிறத ஒரு விலாக் மாதிரி ஷூட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலவே நம்ம வீடியோ போட்டு சேனல் மானிடேஷன் ஆகி அதில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் இது நாள் வரையுமே ஒரு சில நண்பர்கள் வந்து நம்முடைய வீடியோ பிடிச்சி அவங்களும் அந்த மெம்பர்ஷிப்பில் ஒரு ஜாயின் பண்ணால் ஒரு சின்ன ஒரு நன்கொடை மாதிரி அப்படியே அவங்க அதை செய்கிறாங்க. நம்மளும் விரும்பி அதை யார்கிட்டையும் நாங்கள் மெம்பர்ஷிப் லைவ் உங்களுக்கு போடுவோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி யார் எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்களையும் நம்ம நிர்பந்தித்தது கிடையாது. ஆனால் இந்த ஐடியில் இருக்க நண்பர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லைவில் வந்தது கூட கிடையாது. அது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோலையும் மொத்தம் 3 ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் அவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். வீடியோ நல்லா இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான் 2 வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார். 3வது வீடியோவில் இந்த மாதிரி, அதுவும் ஒரு சமையல் வீடியோ போட்டதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மேடம் மெம்பர்ஷிப் லைவ் எப்போன்னு சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன்னு. அதாவது நீங்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சேனல் போய் அவங்க என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் முதல்ல பாருங்கள். பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு போடலாமா போடக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, சரியா? நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன்னா என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு டைம் பாஸுக்கு கொஞ்சம் ஜாலியாக ஒரு பொழுதுபோக்குக்காக வச்சுருக்கேன், சரியா? நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி நான் டென்ஷன் ஆகி, ஏன்னா எனக்கு கோவம் வரும். நம்ம வார்த்தைகளை உங்களை திட்டுறதுக்காக நான் பயன்படுத்த வார்த்தை என்னுடைய இமேஜை பாதிக்கும், என்னுடைய தரத்தை குறைச்சிரும். அதுக்காக கோவத்தை